நானே இதை விட லிரிக்ஸ் பெட்டராக எழுதுவேன், இன்னர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுன மாதிரி இருக்கு. கமெண்ட்ஸ் பார்த்தீங்க? ஜிவி அண்ணாட்ட போயிட்டு முதல்ல பாடும் போது ஏன்டா நீ எல்லாம் பாடாத பாடுற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிரிட்டிசிசம்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூடலாம் யூ காட் டு ஒர்க். சங்கர் மாதேவன் சார் இதெல்லாம் அட் 17 எனக்குலாம் கையெல்லாம் இப்படி உதறோம் அந்த ரெக்கார்டிங்லாம் உட்காரும் போது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஹாய் ஹலோ வணக்கம் ஓஎச் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான செலிபிரிட்டி இன்டர்வியூ செக்மெண்ட்ல நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே இப்போ இவரோட மூவி ஜாலி ஓ ஜிம்கானா ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கா இருக்கு. ஸோ அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் சந்திக்க போறோம், அஸ்வின் விநாயகமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. ஜாலி ஓ ஜிம்கானா மூட்ல இருக்கீங்களா? அதே. ஸோ மியூசிக் டைரக்டர்னு சொன்னோடனே உங்க பாட்டோட ஆரம்பிக்கல்னா என்ன இன்டர்வியூ இது? ஸோ உங்க சாங்கோடய போயிடலாம். I think we have a recent song, GHல குத்துறாங்க ஊசின்னு ஒரு song we just released. Jolly O Gymkhana basically நீங்க பாத்தீங்கன்னா full fun-ஆன ஒரு ஆல்பம். முன்னாடி ஒரு 90s 2000sலாம் ஒரு சில கலாச்லாம் பாட்டு பாடுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அதெல்லாம் இப்போ நிறைய பேர் பண்றது இல்லை. இந்த படத்துல எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ வி ஹேட் திஸ் சாங் கால்ட் ஜிஹெச்ல குத்துறாங்க ஊசி, ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி. ஜிஹெச்ல குத்துறாங்க ஊசி, ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி. ரோசி குத்துற ஊசி வேணுமா, இல்ல ஊசி குத்துற ரோசி வேணுமா? ரோசி குத்துற ஊசி வேணாமே, எங்களுக்கு ஊசி குத்துற ரோசி போதுமே. லலாலே லகில லகில லலாலே, லலாலே லகில லகில லலாலே, லலாலே லகில லகில லலாலே, லலாலே லகில லகில லலாலே. நைஸ். ஸோ ஒரிஜினல் ட்ராக் வந்து ஜிவி பிரகாஷ் வாய்ஸ்ல நாங்க கேட்டிருப்போம். ஸோ இப்போ உங்க வாய்ஸ்லயும் கேட்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. ஸோ ஜாலி ஓ ஜிம்கானாவோட 2 ட்ராக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ரெண்டுமே 1 million+ கிராஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் திங், ஆஃப்டர் அ லாங் டைம் மூவி ரிலீஸா எனக்கு வருது. எனக்கு நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, பட் மூவி ரிலீஸா வரும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் செகண்ட் திங், எப்பவுமே நம்ம ஒரு பாட்டு பண்ணும்போது வந்து அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ when it's கனெக்டிங், வெளியே போய் ட்ரெண்ட் ஆகுது. எனக்கு நிறைய பேர் எனக்கே இப்போ ரீல் அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம வந்து ஒரு பழக்கத்துல இருப்போம்ல, எல்லாரும் இந்த ரீல் பாரு இந்த ரீல் பாருங்க. அப்போ நம்ம சாங் போட்டே வந்து ஒருத்தர் நம்மளுக்கு அந்த ரீல் பண்ணும்போது தட்ஸ் a very different experience, new experience for me. So still basking in that ஒரு மெதப்பான நிலையில இருப்பா நல்லா இருக்கு அப்படின்னு. So it's a very grounding. எனக்கு more than anything it's very humbling to say நம்ம பாட்டுக்கும் கனெக்ட் பண்றாங்க, நம்ம பாட்டுக்கும் ஆடுறாங்க அப்படின்றது இட்ஸ் a very humbling experience. ஸோ பிரபுதேவா சார் எப்படி ஒரு அமேசிங்கான டான்ஸர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட டான்ஸ் நம்பர்ஸ்க்கு மியூசிக் போடுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது? கஷ்டன்றதை விட டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். மாஸ்டருக்குன்னு எப்படி ஒரு ஸ்டெப்பு பண்ணலாம், ஏதாவது பாட்டில் ஏதாவது யூனிக்காக ஒன்று வச்சா அவர் ஏதாவது யூனிக்காக ஒரு ஸ்டெப்பு போடுவார். ப்ளஸ் மாஸ்டர் கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் வரும். மாஸ்டர் ஹில் கால் ஹில் பி லைக் சாங்க்கே நல்லா இன்புட்ஸ் வரும். பிகாஸ் வில் ஆல் டிஸ்கஸ். இப்போ டைரக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி மாஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மடோனா இந்த படத்தில் இருக்காங்கன்னா மடோனா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி we couldn't discuss with Madonna. I wanted Madonna to sing a song in this film, but they were shooting at the same time. So நம்ம ரொம்ப அந்த இன்ட்ராக்ஷன் இல்லை. பட் மாஸ்டர் ஆல்வேஸ் பாட்டு கேட்டுட்டு எப்படி இருக்கு, ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இது கம்மி பண்ணலாம், இங்கே தனியாக ஒரு ரிதம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வித் மாஸ்டர் யூ நோ தட் இட் இஸ் அ டான்ஸ் பேஸ்டு சாங். அவருக்கு ஆடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி அந்த ரிதமை வந்து ஏதாவது புதுசாக அதில் ஒன்று கொடுக்கணும் அப்படின்றதுல அவரும் தெளிவாக இருப்பாங்க. ஸோ அதே வேவ் லென்த்தில் நம்மளும் இருந்துட்டோம்னா ஈஸி. இல்லைன்னா நம்மளை போட்டு எல்லா பக்கமும் உலுக்கி எடுப்பாங்க. பட் இந்த படத்தில் it was a blast because அவங்களும் they were very clear. ஏதாவது புதுசா பண்ணலாம், ஃபன்னா அந்த பழைய விஷயம்லாம் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம புதுசா கொடுக்கலாம் அப்படின்றது they were also very clear. So it was very happening movie score to be a part of. நிறைய பேர் சாங் கீழ பாட்டோட லிரிக்ஸ் வேற மாதிரி அப்படின்லாம் பாருங்க, சொல்லும் போதே நீங்க சிரிக்கிறீங்க. So what is the story behind the lyrics?
இட் வாஸ் வெரி இன்டென்ஷனல் திங். இந்த ரியாக்ஷனுக்காக தான் நாங்கள் பண்ணோம். இப்போ நான் எப்படி சிரிச்சனோ இதே மாதிரி தான் எழுதும் போது இந்த ஒரு சிரிப்பு எனக்கு வந்தது, இதே சிரிப்பு தான் எல்லாருக்கும் வருது. அண்ட் இது வரணும்னு சொல்லி தான் அதை எழுதுறது. இந்த படம் இஸ் பேர்லயே டைட்டிலேயே ஜாலியோ ஜிம்கானா. அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க, ஜாலியா எடுங்க. அதை படத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான மூட் செட் பண்றதுக்கு தான் சாங்ஸ். ஸோ இது எப்படின்னா இது ஒரு ஜாலியான படம், டேக் இட் ஈஸி. இதுல இப்போ நிறைய பேர் அதுல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இதுல நானே இதை விட லிரிக்ஸ் பெட்டரா எழுதுவேன், இல்ல இந்த லிரிக்ஸ் வந்து கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுன மாதிரி இருக்கு. நான் கமெண்ட்ஸ்ல ரிப்ளையே பண்ணிட்டு இருப்பேன் எல்லாருக்கும். நிறைய பேர் ஃபீல்லாம் பண்ணுவாங்க, இது எழுதல அது எழுதல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. விடுங்க அடுத்த பாட்டுல போட்டுக்கலாம் அப்படின்லாம் கமெண்ட் அடிப்பேன். ஏன்னா அதுதானே நம்மளுக்கு ஃபீட்பேக்ன்றது, அதுதானே ஹவ் எல்ஸ் வுட் வி கனெக்ட் வித் தி ஆடியன்ஸ். ஸோ அதனால ஐ டேக் தட் வெரி சீரியஸ்லின்றதை விட டு ஹார்ட். சரி, அது பிடிக்கலன்னு ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல. ஸோ இதோட இன்டென்ஷனும் அவங்களுடைய ரியாக்ஷனும் மேட்ச் ஆகலைன்னா தான் நம்ம தப்புன்னு அர்த்தம். பட் நம்ம இன்டென்ஷன் வந்து ஃபன்னாக இருக்கணும், இது வந்து அவங்களுக்கு சிரிப்பு வரணும், இல்லை அவங்க என்னடா இது எப்படா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரல. தட் இஸ் வாட் வி ஒர்க் ஃபார். அண்ட் அது வெளியே வந்து அதே ரியாக்ஷன் இருக்குன்றப்போ we have a success ratio for சரி நம்ம நினைச்சதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுறது அவங்க கையில் இருக்குது. தட் யூ cannot. ஆனா நிறைய பேர் டபுள் மீனிங்கா இருக்கு ஏ கண்டென்ட்னு சொன்னாங்களே. சோ அது வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா when it came out perception ஒன்னு இருக்குல்ல, எங்களோட perception was very different. What was it? It was very clean song with see it had a edge factor. நான் வந்து X factor இருக்கு, edge-உம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இத்தனை பேரை கிராஸ் பண்ணி ஒரு சாங் வரணும் அப்படின்னா நீங்களும் யோசிச்சு பார்க்கணும். ஃப்ரம் தட் எண்ட் இட்ஸ் அ கிளீன் யூ சர்டிஃபிகேட் மூவி. இந்த படத்துல இந்த சாங்கை உள்ள வைக்கணும்னா அது கரெக்டான சிச்சுவேஷனும் இருக்கணும்ல. ஸோ இட் வாஸ் ஆல் ஃப்ரம் அ டயலாக். மாஸ்டர் பாடி வந்து தூக்கிட்டே போறாங்க ஒரு இடத்துல, என்னங்க இது போய் சொல்ற ஒரு இடத்துல அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் சீக்வன்ஸ் வரும். அதுல வந்து இட் வாஸ் அ டயலாக். நீ அப்ப எந்த மாதிரி மாப்பிள்ளைய கட்டிக்க போற, போலீஸ் மாப்பிள்ளையா இல்ல டாக்டர் மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்கறத டைரக்டர் வந்து ஃபன்னா போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா லத்தி வச்சு அடிப்பான் அப்படின்னாரு. சார் இதே மாதிரி ஃபன்னா இருக்கு. பட் என்னன்னா அவர் பல்லவி வரைக்கும் தான் வச்சார். இட் வாஸ் மை திங் வேர் ஐ டோல்டு சார் இதை ஃபுல்லாவே ஒரு சாங்கா பண்ணலாம், ஃபன்னா இருக்கும் அப்படின்ட்டு. பட் த திங் வாஸ் அது வெளியே வரும்போது த ஹோல் பர்செப்ஷன், த ஃபர்ஸ்ட் பர்செப்ஷன், ஒருத்தவங்க ஒரு ட்வீட் போட்டாங்களோ ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரி போட்டாங்களோ அதுல இருந்து எப்படி போச்சுன்றது எங்க கையிலேயே கிடையாது. இன் ஆல் ஆனஸ்டி எனக்கு வந்து என்னன்னா என்னோட டிஸ்கோகிராஃபில இது வரைக்கும் எல்லாம் மெலடிஸ். இது வரைக்கும் நான் போட்ட பாட்டு முக்காவாசி மெலடிஸ். ஸோ அதனால சங்கீத்தெல்லாம் வந்து என் ஓன் சங்கீத்தில் என்னோட பாட்டை ப்ளே பண்ண முடியலன்றதுலாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஐ வாண்டட் அ சாங் வேர் மாப்பிள்ளையை வந்து டம்மி பண்ணிட்டு இந்த பொண்ணோட கேங்கும் வந்து ஆடி அவனை டம்மி பண்ணுவாங்க. தட் வாஸ் த பேசிக். இப்போ இவங்களை வேலை பண்ண வச்சுட்டு வேலை எதுவும் பண்ணாதவன் மிக்சர் சாப்பிடுவான்ற மாதிரி ஒரு மிக்சர் மாமா காமெடியை வந்து வச்சு தட் இஸ் ஹவ் வி வுட் ஹவ் பிக்சர்ட் த சாங். How it got perceivedன்றது எங்க கையில இல்ல. பட் this was our intention. அதாவது do you regret that this song na absolutely no regrets that we made this. ஏன்னா எங்களுடைய இன்டென்ஷன் வந்து ரொம்ப கிளீனா இருந்துச்சு. இதுல நிறைய பேர் வந்து போட்டிருக்க நீங்க ரீலும் நீங்க பார்க்கலாம். வேற அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் புல் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிக்சர் சாப்பிடுற மாதிரி மிக்ஸி இது பண்ற மாதிரி இந்த மாதிரி இது. So that was the way we wanted to connect with it. We can't handle how பப்ளிக், அதான் சொல்றேன்ல, என்ஜாய் பண்றதும் என்ஜாய் பண்ணலன்றது நம்ம கையில இல்ல, ஹவு தே டேக் இட்ன்றது நம்ம கையில இல்ல. நம்ம கொடுக்கறத நம்ம இந்த இன்டென்ஷன்ல தான் கொடுத்தோம். சோ உங்களுக்கு இருக்கா அட பாவீங்களா எப்படி பார்க்க வேண்டிய பாட்ரா இப்படி பாத்திருக்கீங்களேன்னு இருக்கா? அதெல்லாம் இருக்கு, அது கண்டிப்பா இருக்கும். ஒரு சில கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது பகீர்ன்னு இருக்கும், ஆஹா எப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்றது இருக்கும். பட் இதோட லேர்னிங் என்னன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து we have to be a bit more mindful. நம்மளுக்கு இப்போ எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்திலே இருக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து அவங்க படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். படம் வெளியே வரும்போது ரிசல்ட் வேற மாதிரி வரும். பட் அவங்க சொல்றதை வச்சு நம்மளுக்கு வந்து நம்ம ஓன் படத்தை பார்க்கும்போது வேற மாதிரி தோணும்ல. சேம் வித் அஸ். ஸோ இப்போ வந்து ஓகே அடுத்த வாட்டி பண்ணும் போது எப்படிலாம் எடுத்துப்பாங்கன்றதுக்கும் நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கலான்றது ஒரு லேர்னிங். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒன்று லேர்ன் பண்ணுவோம். ஐ திங்க் திஸ் வாஸ் மை பர்சனல் லேர்னிங் ஃப்ரம் இட். ஓகே, ஸோ இந்த படத்தை கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு உங்களை பத்தி பேசலாம். ஸோ உங்களோட மியூசிக் ஜேர்னி பத்தி சொல்லுங்க. வேர் டிட் இட் ஸ்டார்ட்? ஃபன்னி ஸ்டோரி, பட் இப்போ நிறைய சொல்லி அது ஃபன்னியாவே இல்லை. எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட் இன் ஸ்கூல். பட் மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு வந்து கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி ஆகிட்டே போச்சு. டாப்பரா?
டாப்பராக இருந்தேன். ஐ வாஸ் ஆல்வேஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலே வந்து ரொம்ப ஆசை. ஐ வாஸ் அ ஸ்விம்மர், ஐ வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஐ வாஸ் ஆல்சோ டூயிங் மியூசிக். ஸோ அதனால் இதில் அந்த ஸ்டடீஸ் மேலே ஆர்வம்ன்றதை விட ஸ்டடீஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க, நம்ம பண்ணுறோம் அப்படின்றது. பட் மற்ற விஷயம் வந்து பிடிச்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றது ஒரு இதில். ஸோ அதில் ஒரு வேலையாக தெரியாது. பட் அதை எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இதை நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சி பண்ணால் அது உங்களுக்கு வேலையாக தெரியாதுன்னு. அப்படி தான் உள்ளே போனது. அப்புறம் தான் உள்ளே வச்சு செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு, ஆஹா எல்லா வேலையும் வேலை தான். இட் இஸ் ஃபன், இட் இஸ் ஃபன். தட் இஸ் வாட் மேக் எவ்ரி அதர் ப்ராஜெக்ட் இஸ் ஃபன் ஃபார் அஸ். எவ்ரி அதர் சாங்ல ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று கிடைக்குது அப்படின்றது ஃபன்னு. பட் தட் இஸ் ஹவ் மை மியூசிக் ஜர்னி ஸ்டார்டட். ஐ டென்ட் வாண்ட் டு கோ த கன்வென்ஷனல் ரூட். மண்டேனா ஒரு விஷயம் பண்ண வேண்டான்ட்டு நான் வந்து ஐ வாண்டட் டு பிகம் அ சிங்கர் ஆக முடியல. ஆக முடியலன்றதை விட ஐ ஆடிஷன் வித் ஜிவி பிரகாஷ். ஸோ ஜிவி அண்ணாட்ட போயிட்டு முதல்ல பாடும் போது, ஏன்டா நீ எல்லாம் பாடாத, நம்ம வேற ஏதாவது பண்ணு அப்படின்னாங்க. ஐயோ என்ன எப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. தென் ஹி செட், மியூசிக் கற்றுருக்கல, அப்போ வாசிப்பியானா வாசிப்பண்ணா, ப்ரோக்ராம் பண்ணுவியானா அப்படின்னா என்னன்னே தெரியாதுதான் எனக்கு அப்படின்னா. ஸோ ஹி செட் மீ அப் வித் சிஸ்டம். இந்த மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் அங்கே வந்து கொஞ்சம் நாள் அசிஸ்ட் பண்ணி, ஸோ ஒரு 3-4 இயர்ஸ் வீட்லேயே பண்ணி தென் பை த டைம் ஐ வாஸ் கோயிங் டு காலேஜ், ஐ ஹட் ஆல்ரெடி டன் அ ஆல்பம், ப்ரைவேட் ஆல்பம் நானே வந்து பண்ணியிருந்தேன். ஸோ தட் கேவ் மீ த கான்ஃபிடென்ஸ் டு சே ஓகே சரி அப்போ இது ஏதோ ஒன்று இருக்கு, இது அதை வந்து ஆனால் கொஞ்சம் ப்ராப்பராக படிச்சு பண்ணிடலாம் அப்படின்றது. ஸோ ஹையர்ஸும் வந்து அதையும் முடிச்சுட்டு கேம் பேக் அண்ட் செட் அப் த ஸ்டுடியோ. ஸோ தட் இஸ் பிரீஃப்லி ஹவ் ஐ காட் இன் டு மியூசிக். ஸோ சின்ன வயசுலேருந்தே மியூசிக் கற்றுட்டு அப்படிதான். அதாவது இப்போ உங்கள் வீட்டில் சொல்லலையா, இல்லை இந்த ரூமில் இருக்கிற யார் வீட்லையும் சொல்லி, எல்லார் வீட்லையும் வந்து அங்கே போயிட்டு இந்த பாட்டு கிளாஸ் போங்க, இந்த கீபோர்ட் கிளாஸ் போங்க. இது எல்லார் வீட்லையும் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவ் மியூசிக் பண்ணால் பிரெயின் வளரும்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்லையும் பண்ணாங்க. பட் ப்ரிடாமினன்ட்லி தட் வாஸ் ஃபார் வோக்கல்ஸ். அண்ட் தென் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் வந்து ஐ வாண்டட் டு பிக் அப் த பியானோ. ஸோ அதனால பியானோவும் வந்து கற்றுட்டு இருந்தேன். என்ன ஆயிடுச்சு, எதுக்கு நீ பாடுற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிரிட்டிசிசம்னு சொல்ல மாட்டேன், பிளேபேக் சிங்கிங்ன்றதுக்கு வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு. இட் வாஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ லேர்ன், பட் ஹவு யூ குட் சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மைக், ஹவு யூ குட் லேர்ன் அ சாங் தட் அ கம்போசர் கிவ்ஸ். ஸோ தட் வாஸ் ஹோல் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மியூசிக்ன்றது வந்து ஃபிலிம்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம படித்த மியூசிக் வேற, இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு நம்ம எப்படி டெலிவர் பண்ணணும், எப்படி கேட்டர் பண்ணணுன்றது வந்து தனி ஒரு சாப்டரா ஒரு 10 வருஷம் ஒரு காலேஜே பண்ணலாம், ஒரு கோர்ஸே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க சிங்கர், மியூசிக் கம்போசர் அண்ட் மியூசிக் டைரக்டர் இப்போ. ஸோ ஹேவ் யூ ட்ரைட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் லிரிக்ஸ்? எவ்ரி சாங் வில் ஹேவ் சம் பிட் ஆஃப் இது. கம்ப்ளீட்டா ஒரு சாங் நான் எழுதியிருக்கேன்னா நோ, பட் பாட்டு பண்ணும் போதே நிறைய நேரம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் இருக்குல்ல, நம்மகிட்ட சிச்சுவேஷன் சொல்லும் போதே வந்து அதுல இருந்து நம்ம வில் டிரைவ் அண்ட் வில் சிங். ஸோ அதை போட்டே தான் மேக்ஸிமம் நாங்கள் பாடி காமிப்போம். மோஸ்ட் டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் வரி, அந்த ஃபர்ஸ்ட் 4 வார்த்தை உள்ள இருக்கும். ஒரு கோரஸ்ல பாடுற ஒரு 4 வார்த்தை வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்படிதான் பார்ட் டைம் லிரிசிஸ்ட்னு வேணா சொல்லிக்கலாம். ஃபுல் டைம்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது, இந்த கேட்சி ஃப்ரேசஸ்லாம் இந்த லிரிசிஸ்ட் எங்கேருந்து வந்து பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் சாங்கில் ஊசி ரோசியா இருக்கட்டும், ஹலமதி ஹபீபுவா இருக்கட்டும், ஸோ எப்படா இப்படிலாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. கேட்சியாக இருக்கணுன்றது இஸ் அ கிவன் டுடே. அது பண்ணால் இப்போ உங்களால் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு 2 வார்த்தை சொன்னால் அந்த பாட்டு என்னன்றது தெரியணும். எனக்கு என்னவே அப்படின்ட்டு நான் ஒன்று சொன்னேன்னு வைங்களேன், இந்த ஒன்று அந்த வார்த்தையில் ஒரு 5 பாட்டு இருக்கும். ஆர் காதலே அப்படின்னு சொன்னா அதுல பாட்டு உள்ள 10 பாட்டு இருக்கும். ஸோ வாட் கேன் பி த யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் ஆர் சாங் அப்படின்றது இஸ் a very conscious choice. இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒன்று பிடிக்கணும் அப்படின்னு சொல்றது கான்சியஸ். எப்படி பிடிக்கிறோன்றது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஏன் ஸ்டோரியை விடுங்க, ஐ கிவ் யூ ஒன் ஸ்டோரி வேர் நிவாஸ் பிரசன்னாக்கு வந்து ஹவா ஹவான்னு ஒரு சாங் இருக்கு தெரியுமா? உன்னால காக்கி சட்டை கலரு ஆச்சு. ஸோ அந்த சாங்ல that hava I was speaking to Arun Kumar sir. So Arun Kumar sir கிட்ட பேசும்போது அந்த செக்ஷன் வந்து அவங்க வந்து ஓகே ஆகல, அது ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கு. லிரிக்ல வந்து போயட்டிக்காலாம் எழுதுறாங்க, பட் நத்திங் இஸ் சிட்டிங். அந்த பாட்டுல நீங்க பாருங்க, மற்ற எல்லாமே வந்து அப்படியே கொலோக்கியலா பாடுறது வந்து அப்படியே அதுல ஒரு பாட்டா பாடிருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். உன்னால காக்கி சட்டை கலரு ஆச்சு அப்படின்ற அவ்வளவுதான். உன்னாலே என் காக்கி சட்டை அப்படின்னு காக்கி சட்டை கலர். ஸோ இட்ஸ் அ வெரி கொலோக்கியல் வே ஆஃப். பட் அந்த இடத்துல மட்டும் போயட்டிக்கா வந்துட்டே இருந்தது. என்ன பண்ணலாம் நிறைய சேஞ்சஸ் போனாங்களாம். தென்
அவுட் ஆஃப் ஒண்ணுமே இல்லை. இது அந்த விக்னேஷ்வன்ட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்களா, விக்னேஷ்வன்ட்ட பேசும்போது இந்த மாதிரி ஹவா ஹவா அப்படின்ட்டு ஒரு இது போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஹவா ஹவா கேமன் டைரக்டர் வாஸ் லைக், எனக்கு புரியலங்க, என்னங்க திடீர்னு பாட்டுல வந்து ஹவா ஹவான்னு வருது. இல்லைங்க இருப்போமா லவ் லவ்வா அப்படின்னு. என்னங்க ஹவா ஹவா லவ் லவ் எப்படி? பட் டுடே யூ சி ஹவு பிக் ஹிட் தட் சாங் இஸ். ஸோ சில நேரம் யோசிக்காம சில இது வரும், பட் தட் இஸ் ஃப்ரம் த லிரிசிஸ்ட் ஆல்சோ. இப்போ ஆஸ் விக்னேஷ் சிவன் ஹீஸ் நோன் டு பி வெரி குவர்க்கி வித் ஹிஸ் லிரிக்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் இப்போ இதில் வந்து சக்தி சிதம்பரம் சார் வந்து அப்சல்யூட் ரைட் டு ஒர்க் வித். அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது டயலாக் சொல்றதே லிரிக் மாதிரி சொல்லுவார். ஒரு பாடி 4 லேடி 10 கோடி தேடி தேடி அப்படின்னாரு. நான் எப்படி பண்ண இதில் ஒரு சாங் பண்ணிடலாம்ல அப்படின்னு. சார் இதுதான் லிரிக்கா சார்? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் ஹிம் இதெல்லாம் இப்படிலாம் பேசுகிறோம். ஸோ ஃபார் மீ டு மீட் ஹிம் அண்ட் நோ தட் இந்த மாதிரி மீட்டரில் இவங்கெல்லாம் எழுதுறாங்க அப்படின்றது, ஸோ அது அவங்க கிட்ட இருந்து அப்படியே வரும் அண்ட் வி வில் ரிஃபைன் இட் ஃப்ரம் தேர். இல்லை சார் இது ரொம்ப இது இன்னும் பெட்டரா பண்ணலாம், இது இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கும். பட் ஒரு பாடி 4 லேடி அப்படின்னு வச்சு ஒரு சாங் 3 நிமிஷம் சாங்கே படத்துல இருக்கு. தட் இஸ் த தீம் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்ட்டு. ஃபன்னான ஒரு ப்ராசஸ். அது எப்படி வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் வீல் கீப் சேயிங். ஆமா, அது என்னன்னா காமெடி சீக்வென்சஸ்ல ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு ஃபேமஸ் மூவில ஏதாவது ஒரு லைன் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த மீம்ல வந்து வந்துகிட்டே இருக்கும்ல. இதெல்லாம் வந்து கான்சியஸா எல்லாரும் வந்து கன்சியூம் பண்ணிட்டே இருப்போம். இந்த எப்புர்ரா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு இப்போ வந்து பெருசா போயிட்டு இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சாங் வரலன்னு நினைக்கிறேன். பட் தேர் வில் பி அ சாங் தட் கம்ஸ் இன். அந்த மாதிரி கேட்சி வேர்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரேசஸ் அப்படியே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டே வரும். எங்க இறக்கணும் அங்க தூக்கி இறக்கிடுவாங்க. ஸோ உங்களோட காலேஜ் லைஃப் பத்தி பேசலாம். வெரி பார்ட் ஆஃப் யுவர் காலேஜ் பேண்ட். ஸோ எனக்கு வந்து காலேஜ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ நான் காலேஜ் போனதே வந்து யூஎஸ்ல தான். ஸோ எனக்கு வந்து முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அரியர்னா என்னன்னே வந்து எனக்கு தெரியும். அங்கே அரியர்ன்ற கான்செப்டே கிடையாது. அவன் அப்படியே வந்து யூ வில் ரிப்பீட் த கிளாஸ் அப்படின்னா, ரிப்பீட் த கிளாஸ் அப்படிங்கிறான்னா வெயில நீ திருப்பி பண்ணணும் அப்படின்றது. ஸோ arrear is a term that I learned after coming here. So my college was very different. It was a media college. அங்கே பேண்ட்ஸ் சீன் அப்படின்றது ஓட இட் வாஸ் மோர் into music production. So bands நாங்கள் இருந்ததெல்லாம் வந்து இந்த bars pubsலாம் போயிட்டு வாசிப்போம். அது you can regularly சும்மா go, சும்மா you'll be having a good time with your friends. Suddenly you can just walk up on stage and be like, இந்த சாங் வாசிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு உட்காந்து வாசிப்போம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி டைவர்ஸ் இது. பட் காலேஜ் பேண்ட்ஸ்ன்னு எதுவும் நாங்கள் பண்ணல. We had a group where we made films. Okay. So bands in பண்ணாம நான் I was the music guy in the group. One guy used to write scripts, one guy used to do camera, one guy used to do sound. So அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி films நிறைய பண்ணோம். So more than me being part of bands, I was part of some more than 20-25 short films I had done in a span of 2 years. Okay. So பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது எப்போ பார்த்தாலும் பார்க்ல போய் ஷூட்டிங், பீச்ல போய் ஷூட்டிங் அப்படி. நீங்க ஏதாச்சும் ஆக்ட் பண்ணீங்களா? Me acting no. அது காலேஜ் ப்ராஜெக்ட்ஸோட சரி. பட் in front of behind the camera everything, script writing la irundhu direction la irundhu adellame பண்ணிருக்கேன். பட் ஆக்டிங் not so much. சோ உங்களுக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா? கீபோர்ட் தான், பியானோ. பட் எனக்கு என்னன்னா கிட்டார் வாசிக்க தெரிஞ்சா இட்ஸ் ஆல்வேஸ் has been a way to impress girls. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மியூசிஷியனா? எனக்கு அதுல 2 கார்டு தெரியும். சோ இப்போ யாரையாவது நம்ப வைக்கணும்னா வாசிக்கலாம். பட் யாருக்காவது நிஜமாலே மியூசிக் தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. they'll see right through you. But it's if I have to hold a crowd, ஒரு 2 கார்டு பிடிச்சி ஒரு 2 இது பாட்டு ஆரோமலை வாசிப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 லைன் வாசிப்பேன். ஸோ அதில் வந்து எவ்ரிபடி வில் போய் ஏதோ வாசிக்க போறாங்க, இல்லை வேணாம் இப்போ வேணாம் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவேன். அவ்வளோதான் தெரியும். ஆனா இப்போ என்னன்னா the mindset has also changed. இப்போ இது ஒரு பழைய கான்செப்ட். இது கிட்டார் வாசிச்சா கேர்ள்ஸ்ட்ட இது பண்ணலான்றது. பட் இப்போ வந்து அந்த கீபோர்டு கிட்டாருக்குலாம் முன்னாடி இருந்த மாதிரி இது இல்லை. I also just finished an event and came and இப்போ அந்த எக்ஸாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, வயலின், திடீர்னு யாராவது ஃப்ளூட் வாசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்கள் பிகாஸ் they are very unique in a crowd. 10 பேர் வாசிக்கிற இடத்துல இவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இன்னும் ஹவுஸ் சொன்னல சிங்கர்ஸ்க்குலாம் முன்னாடி மாதிரிலாம் இதெல்லாம் இல்லைங்க. எவ்ரிபடி சிங்கிங், எவ்ரிபடி இஸ் a singer. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபில்டர் போட்டு யார் வேணா பாடுறாங்க. ஸோ அதனால இப்போ அதுக்கெல்லாம் வந்து பெருசா இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சா. ஸோ இம்ப்ரெசிங் கேர்ள்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் முன்னாடி. ஸோ உங்க வைஃப்காக ஏதாச்சும் ஒரு சாங் டெடிகேஷன்? ஏன் சாங்கே இருக்கு. புடவை நிலவு வெட்கம் தொலைவு ஓடி ஒழியாதடி, கூந்தல் என்ற கயிறை கொண்டு கட்டி இழுக்காதடி, கண்முன்பதுகை கண்முன்பதுகை சில்லென்று வீசும் நீ என்னுதகை. நைஸ். அவங்கள நினைச்சுதான் லிரிக்ஸா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆகல.
அதுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. பட் திஸ் சாங் இஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் தனுஷ் சார் had sung this song for us. ஸோ அதனால நாங்கள் எழுதி என்னதான் பண்ணாலும் அப்போவே கேட்டார், ஏங்க நீங்களே பாடலாமே, எதுக்கு என்னெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பாடினா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் வாஸ் வெரி ஸ்பெஷல் சாங். ஃபார் லாட் ஆஃப் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் ஒய்ஃபை கேட்பேன், ஏன் இப்போ காலேஜில் இருக்கும் போது பிரேக்கப் சாங்னு எழுதுற, யாருக்கெல்லாம் சாங் எழுதுற, எனக்கு ஏதாவது சாங் எழுதியிருக்கேன்னு. பட் ஐ ஆல்வேஸ் மெயின்டைன் திஸ் ஒன் அண்ட் தேர்ஸ் another song called அடியே ஃப்ரம் ஜிக்ரி தோஸ். தட் வாஸ் மோர், அந்த பாட்டு எழுதும் போது அந்த டைமில் கான்க்ரீட்டாக ஓடிட்டு இருந்தது ரிலேஷன்ஷிப் வித் ஹர். ஸோ அதனால தட் வில் ஆல்வேஸ் பி a very special song. மேபி அது பாடி இருக்கலாம், பட் ஓகே இது பாட்டு, இது ஒரு வைஃபா அவளுக்கு ஒரு டெடிகேஷன். ஓகே, அடியேன்னு நீங்க மென்ஷன் பண்ணனால நான் சொல்றேன். ஸோ அது ஒரு இன்டர்வியூல நீங்க லைவா ரெக்கார்ட் பண்ண சாங் இல்லையா? ஸோ அதை நீங்க அப்படியே மூவில போட்டீங்க. ஹவு டிட் தட் ஒர்க் ஆக்சுவலா? அது ஆன் ஸ்பாட் அப்படியே வந்து, அதுதான் சொல்றேன்ல, அப்போ வந்து ஐ திங்க் அந்த வருஷம் எனக்கு கல்யாணம். ஸோ அந்த இன்டர்வியூ நடந்து ஒரு 6 months 7 months எனக்கு கல்யாணம். அதுக்கு நடுவில் நடந்தது 1 month அந்த ஃபிலிமுக்கு கம்போசிங் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது வேற ஒரு சாங் தான் கொடுத்தேன், ஹே விலகாதடின்னு ஒரு சாங் கொடுத்தேன் அவங்களுக்கு. அப்போ he said இது நல்லா இருக்கு, பட் தட் சாங் காட் ஓகே, அது போயிட்டு இருக்கு. அப்போ இந்த இன்டர்வியூ பண்ணும்போது சும்மா இப்போ எப்படி அடியேன்றது வந்து அப்பவே போட்ட ஒரு வேர்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்னு போட்ட வேர்டு இன்டர்வியூல அப்படியே வந்துச்சு. அந்த பல்லவி அப்படியே இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவல் சாங்கோட ரெக்கார்டிங்லயும் அப்படியே இருக்கும். அப்போவே ஃபோன் பண்ணி அந்த மாதிரி லிரிக் கேட்டு அது அந்த இன்டர்வியூல எப்படி இருக்கோ அது அதே மாதிரி தான் இருந்துச்சு. தற்செயலா அந்த சாங்கை நான் ஆக்சுவலா ரெக்கார்டும் பண்ணி வச்சிருந்தேன் பிகாஸ் தே வாண்டட் டு பிளே த சாங் ஆஃப்டர் த இன்டர்வியூ. ஸோ எங்களுக்கு அது ஒரு சின்ன பைட்டா எங்களுக்கு பண்ணித்தாங்கன்னாங்க, நான் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ வென் த டைரக்டர் வாஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அரன்னு சொல்லி ஜிகிதோஸ் டிரெக்டர். ஸோ அவன்கிட்ட வந்து ஐ ஜஸ்ட் சென்ட் இட், மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இந்த மாதிரி ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதையே பண்ணலாம் அப்படின்னா, இது சும்மா பண்ணுடா, பரவாயில்ல யாருக்கு தெரியும், இட்ஸ் ஃபைன், நம்ம படத்துக்கு பண்ணிடலாம். அதான் சொல்கிறேன்ல, ஒரு நேரம் எப்படிலாம் சாங் வருதுன்னுலாம் தெரியாது, பட் இட் வில் ஹேப்பன். ஸோ உங்களோட டெபியூ மூவி பற்றி பேசலாம். உங்களுக்கு எப்படி மூவி சான்ஸ் கிடைச்சிது அண்ட் இன்டு த இண்டஸ்ட்ரி அதை பற்றி? இன்டு த இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டெபியூன்றது வந்தது வந்து எனக்கு 17லயே வந்து ஐ ஹேட் அ டெபியூ, பட் த மூவி டிட் டேக் ஆஃப். ஸோ ஐ ஒர்க் வித் திஸ் ஜென்டில்மேன் கால்ட் காந்தி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, அவங்க வெரி வெரி நைஸ் டைரக்டர். செல்லமே, ஆனந்த தாண்டவம் படம்லாம் அவங்க தான் எடுத்தாங்க. இப்போ ஹீஸ் டூயிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி பிரில்லியன்ட் சீனியர் டைரக்டர். ஹி வாஸ் சங்கர் சார்ஸ் கோ டைரக்டர். ஸோ அந்த டைமில் வந்து நான் வாஸ் ஒன்லி 17. அவங்களுக்கு வந்து 5 பாட்டு, அப்போ நான் பாட்டு பண்ணியிருந்தேன். வைரமுத்து சார் 5 சாங் எழுதியிருந்தாங்க. ஃப்ரம் பீப்புள் லைக் கார்த்திக், ஆண்ட்ரியா, சின்மை, ரூப்குமார் ராத்தோட் சார், பாம்பே ஜெயஸ்ரீ மேம், நரேஷ் ஐயர், சுனிதா சார், இவங்க எல்லாம். இட் வாஸ் லைக் a huge album. அப்பவுமே பண்ணியிருந்தோம், பட் தென் the movie didn't take off. So that was a big setback for me because you got to work with all of the மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் கூடலாம் you got to work. சங்கர் மாதேவன் சார், இதெல்லாம் at 17 எனக்குலாம் கையெல்லாம் இப்படி உதறோம் அந்த ரெக்கார்டிங்லாம் உட்காரும் போது. பாட்டு கேட்டிருப்போம், பட் அவங்க நம்ம சாங்கை வந்து பாடுறாங்க அப்படின்றது. நான் வாஸ் ஒன்லி இன் ஸ்கூல், அப்போ தான் நான் ஸ்கூலை விட்டே வெளியே வந்திருக்கேன். அப்போ வந்து இதை பண்ணுறோம். So that was like probably my debut that got all my shivers and all out. பட் ஆக்சுவல் டெபியூ அதுக்கப்புறம் வந்து 5 years ஆச்சு எனக்கு டு ஆக்சுவலி கெட் அ மூவி. விதி மதி உல்டான்னு சொல்லி முர்தாஸ் ரெஸ்டன்ட்க்கு வந்து அந்த படம் பண்ணேன். ஸோ அது பண்ணும்போது அப்போல்லாம் வந்து 0 கான்ஃபிடென்ஸுங்க, நம்ம போடுற பாட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அது எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதான் அந்த டெபியூன்றது வந்து அதுக்குன்னே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. அது கேட்டாலே கையெல்லாம் உதறும். பட் தட் வாஸ் மை ஆக்சுவல் டெபியூ. படம் ஆனால் வெளியே வந்தது வந்து யாதுமாகி நின்றாய். ஸோ த ஃபர்ஸ்ட் சாங் ஆஸ் ஃபிலிம்னு வெளியே வந்தது ஐ திங்க் ஆகாயம் தாயாக, தட் வாஸ் சங் பை சிட் ஸ்ரீராம். அண்ட் இது புடவை நிலவே, தட் வாஸ் சங் பை தனுஷ் சார். ஸோ இதுதான் வெளியே வந்தது. ஸோ இவ்வளோ நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி இவ்வளோ சாங்ஸ் இருக்கு, ஒரு படமே இருந்தது, பட் another film came out and took that debutன்றது. But that was a big break for me. The way the songs came out, இன்னுமே ஸ்ட்ரீமிங்ல that's probably one of my highest stream songs. அதுக்கு நான் தான் மியூசிக் கம்போசர் நிறைய பேருக்கு தெரியாமலே அந்த பாட்டை கேட்பாங்க. இன்னைக்கு ஆஃப்டர் லிசனிங் டு ஊசி ரோசி எவ்ரிபடி இஸ் லைக், சார் நீங்க இதே மாதிரி தான் கமர்ஷியலாக தான் போட போறீங்களான்னு. இது நான் 10 வருஷமா இந்த மாதிரிலாம் சாங் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் போய் கேளுங்க அப்படின்ட்டு. So it's a good precursor that people are now revisiting all the old stuff. நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும் போது happy to listen to feedback. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஒரு சிங்கர் வந்து ஒரு சாங்க்கு அந்த வளைவு சுளைவு நெளிவுலாம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரூல் இருக்கா? I usually call a singer because I want them, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இல்லைன்னா நானே பாடிடுவேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க பாடிப்பாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து நம்ம
பாட்டுக்கு ஒரு மியூசிஷியனோ ஒரு சிங்கரையோ கூப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு எட்டுன விஷயத்துக்கு அப்பார் என்ன கொடுக்கலாம், வாட் கேன் பி பெட்டர். ஸோ நீங்க சொல்லுங்க என்ன பெட்டர். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் தட் கைண்ட் ஆஃப் அ கொலாபரேஷன். ஸோ உள்ள வந்தாலே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இருப்பேன். அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஐ வில் பி லைக் கொஞ்சம் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம், கொஞ்சம் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஆல் மை ரெக்கார்டிங் செஷன்ஸ் ஆர் லைக் 1 hour 1.5 hours எல்லாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலெல்லாம் போயிருக்காது. அப்படி ஏதாவது போச்சுன்னா யூஸ்வலி இட் ஆல் பி லைக் அவங்க செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இல்லை இது எக்ஸாக்டா இருக்காது. பட் ஆக்சுவல் ரெக்கார்டிங் எதெல்லாம் நாங்கள் ஓகே பண்றோம் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா 20 minutes 30 minutesல முடிஞ்சிடும். சீரியஸ்லாம் வந்து 30 minutes 40 minutes மேக்ஸ். ஸோ உள்ள வருவாங்க, தே வில் கிவ் தேர் இன்புட்டுங்க, தே வில் ஆல்சோ நோ வேர் டு கிவ். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸ் அப்படி. பட் புதுசாக வர சிங்கர்ஸுக்கு மட்டும் நாங்கள் வந்து வில் பி லைக் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணலாம், டிப்ஸ் இந்த மாதிரி நில்லுங்க அந்த மாதிரி நில்லுங்க, கொஞ்சம் பாட்டை உள் வாங்கி பாடுங்க அப்படின்றதெல்லாம். பட் ஈவன் இஃப் தேர் நியூ சிங்கர்ஸ் they'll have one style. அந்த ஸ்டைலுக்காக தான் நம்ம கூப்பிடுவோம். ஸோ அந்த ஸ்டைல் என்னன்றது நம்ம புரிஞ்சு நம்ம பண்ணா இது பண்ணுவோம். மேக்ஸிமம் we want musicians to bring their individuality. ஸோ அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கே விட்டுருவீங்க. ஆமாம், அதுக்கு பெரிய ஸ்பேஸ் எப்பவுமே விடுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் ரிப்பீட் லைன்ல தான் எல்லாரும் நெளிவு சொலிவுலாம் வந்து கொடுப்பாங்க, ஆலாப்லாம் அங்கதான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்ட் இதுவா செகண்ட் ரிப்பீட் லைனுக்கு அதை நம்ம ஆட் பண்ணணும்னு? அதை பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட்ல எதுக்கு நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்றோம்னா, பிரைமரியா ஒரு டியூன் போதுன்னா அந்த டியூனை உங்க ஆஸ் எ லிசனர் உங்களுக்கு முதல்ல டியூன் பதியணும். அப்பதான் அதுக்கு மேல இருக்கிற எம்பலிஷ்மெண்ட்ஸ் லேயர்ஸ் இதெல்லாம் வந்து வரும்போது டியூனை நீங்க மறந்துடுவீங்க. ஸோ செகண்ட் டைம் இதே டியூன் வரும்போது இப்போ சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்கா இது வருது இல்ல, இப்போ ரெண்டாவது வாட்டி பாடும்போது அவரு சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா அப்படின்னு பாடும்போது யூ ஆல்ரெடி நோ ஆம்ஸ்ட்ராங் அங்க வர போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணாங்கன்னு வைங்க, இமேஜின் அதை தூக்கி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த பாட்டை கேட்குறீங்கன்னா திஸ் வில் பிகம் யுவர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ அதனால எது டியூன், எது முதல்ல உங்களுக்கு ABCD அதை கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி வேணா ஜம்பிள் பண்ணி நீங்க போட்டுக்கலாம்ல, அவ்வளவுதான். ஸோ அதுல ஒரு இட்ஸ் நாட் அ கிவன். இப்படி பண்ணா டியூன் ஈஸியா புரியும்ன்றது. பண்ணாமலேயும் நிறைய ஜானர்ஸ், இப்போ ஃபியூஷன் மியூசிக்னு பாருங்க, அதெல்லாம் வந்து பெருசா வந்து கண்டெம்பரரி மியூசிக்ல எல்லாம் வந்து ரூல்ஸ்னு கிடையாது. இப்படி பண்ணா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு ஈஸியா போய் சேரும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஆரம்பிப்போம், அப்புறம் லேயர்ஸ் ஆட் பண்ணிட்டே போவோம். எல்லா பாட்டிலும் நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் லாஸ்ட்ல வந்து எப்பவுமே ஒரு கொலை குத்து ஒன்று வைப்பாங்க. ஏன் அப்படின்னா சாங் யூ ஆல்ரெடி நோ. ஸோ அதனால அந்த சாங்க்கு வந்து புதுசா என்ன பண்ணலான்றது மட்டும் தான் பாக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு செக்மெண்ட்குள்ள போறோம். நான் சில பேரோட பேர்கள் சொல்லுவேன். ஸோ அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தனுஷ். ஆன் ஸ்பாட் பிரில்லியன்ஸ் அண்ட் ஹிஸ் ஒர்க் எத்திக். அது ஒரு சாங்ல நம்மளுக்கு சில நேரம் எதுவுமே இது வேணுமா வேண்டாமான்றதே தோணாது. பட் அவருக்கு ஒன்று தோணும் அண்ட் இட் வில் ஒர்க் ஸோ வெல். அதை பார்த்து எனக்கெல்லாம் நான் வந்து எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னா, பட் தி ஆன்சர் டு தட் கொஸ்டின் தட் இஸ் வை ஹி இஸ் தேர். ஹிஸ் ஒர்க் எத்திக் இஸ் சம்திங் எல்ஸ். ஜிவி பிரகாஷ். Again work ethic சொல்லுவேன், but more than work ethic, the helping tendency, brilliant no doubt, but that wanting to help somebody, being friendly, because if he was not friendly, if he was not accommodating, I don't think I would have taken music as a career. So அன்னைக்கு வந்து என்னதான் வந்து பாடாத அப்படின்னு சொன்னாப்ல, but that was in a very different sense, get better at singing. ஸோ நான் என் பாட்டு பாடி ஆஃப்டர் 10 years ஐம் வெரி கம்ஃபர்டபுள் வித் மை ஓன் வாய்ஸ். அன்னைக்கு எனக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது. ஸோ ஐ டுக் இட் தட் வே, டுக் இட் ஸ்போர்ட்டிவ்லி இன் எ வெரி டிஃப்ரெண்ட் வே. ஸோ தட் ஹெல்பிங் டெண்டன்சி, வாண்டிங் டு பி ஃப்ரெண்ட்லி வித் சம்படி, கிவிங் கிரிட்டிசிசம் அட் த ரைட் மூமெண்ட், வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் டு டீல். ஆண்ட்ரியா இஸ் அ லைவ் வயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அகெயின் ஃப்ரெண்ட்லி, பட் மோர் தேன் ஃப்ரெண்ட்லி, ஷீ வில் நோ எந்த இடத்துல என்ன பண்ணணும், எது பண்ணா அந்த ஒரு சாங் பேசிஸ்லயே வரேன். ஐ திங்க் சில singers will have that soul னு சொல்லுவாங்க. more than soul, Andrea, I've always worked with her on all these bombastic songs. so அதனால ஒரு ஃபயர் கிராக்கர் தான் சொல்லலாம். சின்மை அதோட அப்படியே ரிவர்ஸ். I think she's probably the softest person I know, and also the fieriest person I know. So I know both ends of it, and so much that I want to tell about her. But in the recording studio, versatility, அதான் சொல்றேன்ல, she can be the softest person, she can be the fieriest person. So அதனால versatility, personality, how she wants the society to be. I think I've learned a lot from her as to what it means to be, what it means to support women in their causes and all. இது நிறைய வந்து என்னோட learning. So she's probably an icon. அப்படி வேணா சொல்லலாம். ஸ்னேகன்.
ஸ்னேகன் சார் வந்து ஸ்டோரி டெல்லர். அவர் கூட உட்காந்தாலே வந்து ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு, ஒருத்தர்கிட்ட ஒரு டியூன் எப்படி உருவாச்சு அப்படின்றது ஒரு வந்துட்டே இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ நேச்சுரல் பார்ன் ஸ்டோரி டெல்லர். கேட்டுட்டே இருக்கலாம். அவர் ஸ்ரீராம் சிட் வந்து எக்ஸென்ட்ரிக். யூ வில் நெவர் நோ வாட் யூ கெட் வித் சிட். அது வந்து பிகாஸ் ஒரு மீட்டிங் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சாங் ரெக்கார்டிங் ஒரு மாதிரி இருக்கும். சடன்லி ஹில் பி ஸ்பேஸ்ட் அவுட், சடன்லி ஹில் பி சோ இன்டு த சாங். 10 நிமிஷத்துல ஒரு சாங் முடிப்போம், சில நேரம் 1 மணி நேரம் போவோம். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸென்ட்ரிக் கேரக்டர். பட் அகேன் அந்த ரெக்கார்டிங் முடிச்ச அடுத்த செகண்ட் இப்படின்னா ஹில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ when he's in the zone, he's in the zone. அதனால தான் அந்த எக்ஸென்ட்ரிக்ன்றவர். ஸோ இதோட அந்த செக்மெண்ட்டும் வந்து முடிச்சிடுச்சு. ஸோ கம்மிங் பேக் டு ஜாலி ஓ ஜிம்கானா மூவி. ஸோ மூவி ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி மூவி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கன்வே ஆகுது. ஸோ ஒரு காமெடி மூவிக்கும் ரொமான்ஸ் மூவிக்கும் ஹாரர் மூவிக்கும் மியூசிக் போடுறதுல என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? என்ன எமோஷனை வந்து எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். காமெடியில் வந்து மேக்ஸிமம் வந்து யூ கிவ் த ஸ்பேஸ் டு த ஆக்டர்ஸ் ஆன் ஸ்க்ரீன் டு பிரிங் அவுட் த காமெடின்றது ஐ ஹவ் ஆல்வேஸ் பிலீவ்டு. காமெடி ஆக்சுவலி இஸ் அ வெரி டஃப் ஜானர் டு ஸ்கோர். ஏன்னா until and unless the body language and the characters on screen work, நீங்கள் போடுற மியூசிக்கு வந்து ஒரு இது இருக்கும். வெரி ரேர்லி மியூசிக் வச்சு ஒரு காமெடி சீனை எலிவேட் பண்ணுன்றது there are few scenes, நான் இல்லைன்னு சொல்ல, பட் மேக்ஸிமம் அவங்க சொல்கிற கவுண்டர்ஸ், அவங்க சொல்கிற டயலாக்ஸில் ஒருத்தர் சிரித்து இன்னொரு சிரிக்கிறதுல தான் வந்து காமெடி. ஸோ மேக்ஸிமம் காமெடி மூவிஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு நம்ம வந்து அப்படியே ஒரு பாசர் பை மாதிரி ஒரு எமோஷன் கொடுத்துட்டே போகணும். அவ்வளவுதானே ஒழிய நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணி விட்டோம்னா இட் வில் பிகம் அ வெரி ரெகுலர் பேட்டர்ன் மூவி. ஸோ இந்த படத்துல நாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். வி ஹேவன்ட் எண்ட் டு எண்ட் மியூசிக் வாசிக்காம எங்கெங்கெல்லாம் தேவையோ. ஸோ யோகி பாபு சாருக்கு ஐ டோன்ட் திங்க் இந்த படம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா காமெடி மியூசிக்கே வராது அவருக்கு. இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ட்ரீட்டிங் யோகி சார் சீன். ஏன்னா எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் வரும்போதே ஒரு யூனிக்கான ஒரு சவுண்டு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இதுல எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் 5-10 minutes of the movie will not have music. It will play out. யோகி சார் வருவாரு, it will play out as a normal film. எப்படி ஆனா அதுல சிரிப்பு வரும். அதுதான் சில நேரம் நெல்சன் படத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது வரும். ஒரு காமெடி சீனா காமெடினே நீங்க இது சீரியஸ் சீனா காமெடி சீனா அப்படின்றது ஒரு ஆசிலேஷன் இருக்கும்ல, அது மியூசிக் போடாததுனால. இஃப் யூ புட் மியூசிக் யூ ஆர் டெல்லிங் தி ஆடியன்ஸ் தட் இட்ஸ் த்ரில்லரா இல்லை இது ஒரு காமெடியா அப்படின்றது. ஸோ இங்கே we have tried that. You tell us how it has worked out. பட் யோகி சாருக்கு ஆக்சுவலாக இப்போ if he is coming in the film for முழு படத்தில் வருவாங்கல்ல, we would have probably scored 10% of his scenesக்கு தான் நாங்கள் மியூசிக் பண்ணியிருப்போம். மற்ற எல்லாமே காமெடி எஃபெக்ட் கூட வராது, nothing. So that is a very different thing in this movie. ஸோ படம் பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்து சொல்கிறோம். ஸோ ஜாலி ஓ ஜிம்கானா மூவி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஹவ் அபவுட் அதர் ட்ராக்ஸ் இந்த மூவி? அதில் இன்னும் 5 பாட்டு இருக்கு படத்துல. ஸோ இது ஐ திங்க் த மோஸ்ட் ஃபன் சாங்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. ஆஸ் இன் வேக்கியான லிரிக்ஸ் வச்சு இந்த சாங்ஸ் வெளியே வந்திருக்கு. பட் வி ஹாவ் பியோர் மெலடி ஃபார் விமென். பியோர் அதுதான் நான் வந்து இருங்கடா எல்லாம் ஆல்பம்லாம் வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் என்ன பேஷ் மீ அப்படின்ற லெவலில் நான் இருக்கேன். பட் தேர் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் மெலடி ஜஸ்ட் ஃபார் விமென். லைக் கலங்காதே அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக் பண்ணியிருப்போம். ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் has sung the track. I think when women when they listen to that track will really want to fall in love with that track. And நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணது அந்த track. Then there's so அது வந்து full proper violin strings symphony மாதிரி அந்த we treated it like that. Entire departure from போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். Then there are some wacky tracks. ஒரு பாடி 4 லேடி அப்படின்ற ஒரு full rock அந்த மாதிரி ஒரு இதுல வெள்ளக்காரன் பிரியாணி. ஸோ தேர்ஸ் அவங்க கம்பெனி பேர் வெள்ளக்காரன் பிரியாணி, அவங்க ரெஸ்டாரண்ட் பேர் வெள்ளக்காரன் பிரியாணி. பட் வி வாண்டட் டு டூ அ சாங் ஃபார் ஹோட்டல்ஸ். ஒரு ஹோட்டல் திறந்தா ஒருத்தர் ஒரு சாங் போடணும்ல, இல்லை அவங்க பண்ண ஒரு ரீல் போடணும்ல, அதுக்கு நம்ம ஒரு சாங் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வெள்ளக்காரன் பிரியாணி ஃப்ரம் மட்டன் சுக்காலேருந்து காடை கௌதாரி முட்டை எல்லாத்தையும் வச்சு பண்ணி ஒரு சாங் பண்ணியிருப்போம். தட் ஹஸ் பின் டன் பை மதிச்சி அம்பாலா. நம்ம பச்சை இல்லை ஊஞ்சல் ஆடுது அந்த சாங்லாம் பாடியிருக்காருல அவங்க. ஸோ we're doing a special video for that also which will come out this week. I'm very excited for that track. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே ரெகுலர் பேட்டர்னில் ஐயோ இது இந்த சாங் இப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காது. எவ்ரிதிங் ஈச் சாங் will be in a very different zone. So as a whole album எனக்கு வந்து it's like a visiting card. I can do this, I can do this, I can do this, I can do this. எல்லாமே ஒரே ஆல்பம்ல முடியும்ல, அந்த ஃபுல் மீல்ஸ் மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆல்பம். So I think people will enjoy Jolly O Gymkhana's album. Okay. So உங்களோட upcoming projects பத்தியும் அப்படியே சொல்லிடுங்க. So I have another one with Prabhudeva sir.
ஓகே. மாஸ்டர் கூட வந்து ஜல்சா அப்படின்னு சொல்லி எனக்கு வர்ற படம்லாம் பார்த்தீங்களா, ஜாலி ஓ ஜிம்கானா, ஜல்சா, இந்த மாதிரி எல்லா ஃபன் ஜோனில் வந்து வி ஹாவ் லைன் அப். தென் ஐ ஆல்சோ ஹாவ் another film with கிஷோர் அபிராமி டிடிஎஃப் வாசன், தட் இஸ் கால்ட் ஐபிஎல், இந்தியன் பீனல் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் கோயிங். தென் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டஃப் தட் we've done. ஆனால் திங்ஸ் தட் ஐ cannot reveal the names of as yet, ஏன்னா போஸ்டர்ஸ் வரணும். பட் பிக் ப்ராஜெக்ட்ஸ் தட் ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் பிக் ஸ்டார்ஸ். ஸோ அதனால் ஹோப்ஃபுல்லி touch wood everything falls in place. But these are the upcoming lineups that எனக்கு அடுத்து முடிச்சு ரிலீஸ்க்கு இருக்கிறது இந்த 2 படம் இமீடியட்டா இருக்கிறது that I can divulge. ஸோ இதோட வந்து இன்டர்வியூவும் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் ஜேர்னி அபவுட் த மூவி அண்ட் நிறைய நாலேஜ் அபவுட் மியூசிக் எல்லாமே. ஸோ விஷிங் யூ 2025 a great success and also for Jolly O Gymkhana. Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.